ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ தான். சம்மர் வந்தாலே போதும் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணட்டும் அப்படின்னு கேட்ட உடனே எல்லா வீட்லேயும் சொல்றது சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிடுமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் மதிய லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே தயிர் சாதம் இறுகி போயிருக்கும், இல்லைன்னா புளிச்சு போயிருக்கும். அதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதியம் இல்லை ஈவினிங் வரைக்குமே இறுகாம புளிச்சு போகாம லூஸா செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாதத்தை நல்லா குழவா வடிச்சு இது போல மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம சாதம் வடிச்சு வச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி சேர்க்கறதுனால ஈவினிங் வரைக்கும் இறுகி போகாம சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது போல சாதம் வடிக்கிற கஞ்சை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தை தாளிக்கிறதுக்கு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்திருக்கேன். மாங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் சேர்த்துட்டு நல்லா இது கூடவே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும் போது தயிர் சாதம் சூப்பரா இருக்கும். இது கூடவே நீங்க பொமோகிரானட் இருந்தா சேர்த்துக்கோங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம இப்ப தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தோட இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு இதுதான் லஞ்ச் பாக்ஸா பேக் பண்ணியிருந்தேன். தயிர் சாதம், காலிஃபிளவர் பொரியல், இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களோட குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க என்ன பேக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.